ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜிக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அநாதி சிநேகத்தால் உங்களை நேசிக்கிறவர். ஆமேன். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு அது நித்திய அன்பினால் அவர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் சொல்கிறார். ஆமேன். ஒரு நாள் ஒரு ரோட்டில் ஒரு கல் கிடக்குது. அந்த கல்லை பார்த்து அந்த கல்லின் வழியாக நடந்து போகிறவர்கள் அநேகர் அந்த கல்லை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க, வருகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை மிதிக்கிறாங்க, அதை சிலர் எடுத்து அப்படி உதைக்கிறாங்க. இந்த அப்படியெல்லாம் இருக்கிறது. அது ஒரு அழுக்கானதா, ஒரு பயனற்றதா காணப்படுகிறது. ஆனால் அந்த வழியாய் ஒரு சிற்பாசாரி, ஒரு கலைஞன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? அந்த கல்லை எடுத்து அதை சுத்தம் செய்கிறான். அதை சுத்தம் செய்து அதனுடைய வடிவத்தை அது மாற்றி ஒரு அழகான ஒரு சிற்பமாய் மாற்றுகிறான். இப்போது அந்த கல் ஒரு அழகான சிற்பமாய், ஒரு மதிப்பும் உள்ளதாய், ஒரு அதிசயமாய், ஒரு விலையேற பெற்றதாய் மாறுகிறது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு சொல்கிற வார்த்தை, மகளே, நீ உன்னை யாரும் என்னை மதிக்கலை, என்னை யாரும் கவனிக்கலை, என்னை யாரும் புரிஞ்சுக்கல என்று சொல்லி, என்னை யாருமே தேர்ந்தெடுக்கலை, என்னை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கல என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த கல்லை போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உலகம் உங்களை உலகம் உங்களை தேர்ந்தெடுப்பதில்லை. உலகம் உங்களை எந்த விதத்திலும் எதுவுமே உலகத்தால் உங்களை செய்யவே முடியாது. ஆனால் உலக மக்கள் உங்களை என்ன செய்வாங்க? இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கலைஞன் எப்படி இந்த கல்லை எடுத்தாரோ அதே போல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய கரத்தில் அவர் உங்களை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் அழகானதாய் அவர் உங்களை மாற்றுவார். அவருடைய அன்புக்குள் நீங்கள் வரும்போது அவர் உங்களை அழகுபடுத்துவார். அவர் கிருபை உங்களை உயர்த்தும். உலகம் உங்களுக்கு எந்த மதிப்பையும் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மதிப்புள்ளதாய் மாற்றி உலகத்தால் நீங்கள் மதிப்பு பெறும்படி கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவர். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 3-4 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமேன். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களுடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவர் உங்களை கட்டுவிப்பார். மறுபடியும் நீங்கள் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் இருப்பீங்க. ஏனென்றால் அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய அன்பு உங்களை உயர்த்தும். அந்த குயவன் அந்த சிற்பாசாரின் கையில் அந்த கல் கிடைக்கும் போது அது எப்படி மதிப்பு உள்ளதாய் மாறுகிறதோ, அதே போல நீங்க கர்த்தருடைய கரத்திற்குள்ள நீங்க வரும்போது அவர் என்ன செய்கிறவர்? அவர் அவருடைய அன்பினால், நாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்து, அவருடைய காருண்யத்தினால் உங்களை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லவர். அவர் நித்திய அன்பினால், அநாதி அன்பினால் உங்களை சிநேகிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவராகவே. என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் கண்டுகடல, என்னை யாரும் தெரிந்தெடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு வருத்தப்பட தேவையே இல்லை. ஆமேன். உங்களுடைய மதிப்பை என்றைக்குமே உலகம் தீர்மானிக்க முடியவே முடியாது. அதை தீர்மானிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்ற காலத்தில் அவர் எப்படி அந்த கல்லை ஒரு அதிசயமாய் மாற்றினாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையும் அவர் ஒரு அதிசயத்தை செய்து உங்களை அற்புதமாய், ஒரு அதிசயமான விசித்திர வினோதமாய் அவர் மாற்ற முடியும். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உண்மையை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் இழுத்துக்கொள்வேன், நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மேல வாத்தியங்களோடு நீ ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புட்ட கூட்டத்தோடு புறப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு எங்களை உயர்த்துகிறதாய் இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மனிதர்களால் மறக்கப்பட்ட, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், நீர் உயர்த்துகிற தெய்வம், நீர் உயர்த்தும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்தும் அதிசயங்களை செய்து உயர்த்தும், உம்முடைய அன்பினால் நடத்தும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.